ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா. சுதந்திர இந்தியாவின் முதல் நிதி அமைச்சர் யாரு? நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான். ஓகேவா, நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான் சுதந்திர இந்தியாவின் முதல் நிதி அமைச்சராக இருந்திருப்பார். ஸோ யாருங்க இவர்? ஓகே, நான் வந்து இந்த 5 மணி கிளாஸ்ல வந்து இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கொண்டு வர நான் ட்ரை பண்றேன். கரெக்டுங்களா? நிறைய கொஸ்டின் கொண்டு வந்தேன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா, சரி ஓகே. அதே மாதிரி சைக்காலஜி நான் நிறைய கொஸ்டின் வந்து கொண்டு வரேன். ஓகே, இந்த 5 மணி கிளாஸ்ல சைக்காலஜியெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கும் அது வந்து கன்வீனியண்டா இருக்கும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி இங்க ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாரு அப்படின்னா ஆர்கே சண்முக செட்டியார், நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான். ஸோ இவர் எவ்வளவு நாள் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்திருக்காரு அப்படின்னு பாருங்க. ஆகஸ்ட் 1947 இருந்து 2 வருஷத்துக்கு இருந்திருக்காரு. 49 வரைக்கும். கரெக்டா? ரெண்டாவது ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு, அவர் ஒரு 1 மந்த் இருந்திருக்காரு. அப்புறம் ஜான் மாத்தாய். கரெக்டுங்களா? ஜான் மாத்தாய்க்கு அப்புறம் சிடி தேஷ்முக் தான் ரொம்ப நாளா இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு இருந்திருக்காரு. ஓகேவா? ஸோ கண்டிப்பா நான் சைக்காலஜியை வந்து அப்டேட் பண்றேன். ஓகே, ஸோ கண்டிப்பா கொண்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. அதாவது கெட்டிங் ஆஃப் சிட்டிசன்ஷிப். கெட்டிங் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது எந்தெந்த வழிகளில் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கொஸ்டினாக கேட்டிருக்கேன். ஓகேவா, கெட்டிங் ஆஃப் சிட்டிசன்ஷிப் எந்தெந்த வழிகளில் வாங்க முடியும்? ஏன்னா லாசிங் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற ஒரு 3 வரி இருக்கு. எல்லாம் மறந்த மாதிரி இருக்கா பால் பாண்டி அவர்கள்? கிருஷ்ணராஜ் அவர்கள் குட் ஈவினிங். குட் ஈவினிங்க. சரணா உள்ள என்ட்ரு ஆகிறீங்க. ஓகே, ஸோ வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஓகேங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து ஆன்சர் என்னங்க? பை கெட்டிங் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது மொத்தம் 5 வழிகள் இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த 5 வழிகள்ல இங்க பை பர்த் அப்படிங்கிறது கரெக்ட் தான். பை டிசென்ட், பை ரிஜிஸ்ட்ரேஷன், பை நேச்சுரலைசேஷன். கரெக்டா? ஸோ 5th வே என்ன அப்படின்னா பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. ஓகே, இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. ஓகேவா, இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி அப்படிங்கிறது 5th வழியிலையும் வாங்க முடியும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. ஓகே, 1 2 3 4 4 ஆப்ஷனுமே கரெக்ட் தான் இதுக்கு. கரெக்டுங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியான பதிலுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க, ஒரு கிரிட்டிக்கலான கொஸ்டின். அதாவது 352 இம்போஸ் பண்ணும்போது ஆர்டிகல் 19 வந்து ஆட்டோமேட்டிக்கா சஸ்பெண்ட் ஆகுது. கரெக்டா? ஸோ ஆர்டிகல் 19 வந்து ஆட்டோமேட்டிக்கா சஸ்பெண்ட் ஆகிறோம். அதுக்கான ஆர்டிகல் என்ன அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? ஓகே, ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாருங்க. ஓகே, ஸோ அதாவது ஆர்டிகல் 352 இம்போஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா, ஆர்டிகல் 352 இம்போஸ் பண்ணாங்கன்னா ஆர்டிகல் 19 ஆட்டோமேட்டிக்கா சஸ்பெண்ட் ஆகும். ஓகேவா, அந்த ஆட்டோமேட்டிக்கா சஸ்பெண்ட் ஆகுறதுக்கான ஆர்டிகல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். எஸ், ஸோ இதுக்கான ஆர்டிகல் 358. சிம்பிள்ங்க. ஓகேவா, ஸோ சிம்பிள் மேட்ரு என்ன அப்படின்னு என்னன்னு உங்களுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். இப்போ ஆர்டிகல் 352 வந்து நான் இம்போஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா, வார் அண்ட் எக்ஸ்டர்னல் அக்ரிஷன் 2 கான்செப்ட்ல நான் இம்போஸ் பண்றேன் அப்படின்னா ஆர்டிகல் 358 வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஓகே, அது என்னடா ஆர்டிகல் 358 ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆர்டிகல் 358ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர்டிகல் 19 ஆட்டோமேட்டிக்கலி, கரெக்டா, ஆட்டோமேட்டிக்கலி சஸ்பெண்டட். ஓகே, ஆட்டோமேட்டிக்கலி சஸ்பெண்டட் ஆர்டிகல் 358 இம்போஸ் பண்ணாங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இங்க சஸ்பெண்ட் பண்ண முடியுமானா முடியும். ஆர்டிகல் 359 படி அதர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆல்சோ கெட் சஸ்பெண்டட். ஓகே, அதர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கெட் சஸ்பெண்டட். கரெக்டா, பிரசிடென்டோட அப்ரூவலோட மற்ற ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் சஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆனா எக்ஸப்ட் எந்தெந்த ஆர்டிகல்? எக்ஸப்ட் 2021. கரெக்டுங்களா, எக்ஸப்ட் 20 and 21 இந்த 2 ஆர்டிகலை தவிர மற்ற ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் சஸ்பெண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் 358. கிளியரா? நமக்கு இந்த கொஸ்டினுக்கான தேவையான ஆன்சர் வந்து 358. ஓகே,
ஸோ கிளியரா? சூப்பர் சூப்பருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? வாட் இஸ் த டேர்ம் ஆஃப் சிஏஜி? ஓகே, ஸோ ஒரு சிஏஜியோட பதவி காலம் அதிகபட்சம் எவ்வளவு நாட்கள் இருக்கும்? சிஏஜியோட பதவி காலம் எவ்வளவு நாட்கள் இருக்கும்? கரெக்டுங்களா? எஸ் எஸ். ஸோ சிஏஜியோட பதவி காலம் எவ்வளவு நாளுக்குங்க இருக்கும்? ஓகே, ஸோ பால் பாண்டி அவர்கள் என்னோட பெஸ்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஒரு டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்டா? ஸோ ஏதோ ஒரு டெஸ்ட் பேட்ச்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்க அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணி நீங்க எந்த இடத்துலயுமே மிஸ் பண்ணாம இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. கரெக்டுங்களா? ஓகே, ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன் ஏன்னா நம்ம பார்டர் வரைக்கும் வந்து போகுது அப்படின்னா நீங்க டெஸ்ட் பேட்ச் வந்து கொஞ்சம் கரெக்டா நீங்க ஷெட்யூல் படி ஃபாலோ பண்ணி படிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டான உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். கரெக்டுங்களா? ஸோ என்னோட அட்வைஸ். ஸோ அதே மாதிரி ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, சிஏஜியோட டேர்ம் அப்படிங்கிறது 6 இயர் ஆர் 65 இயர். கரெக்டுங்களா? ஸோ இதுக்கு வந்து 6 வருஷம் அப்படிங்கிறது கரெக்ட். ஸோ சிஏஜி ஓகேவா? ஸோ சிஏஜி அப்படிங்கிறது எந்த ஆர்டிகிள் பேசுவாங்க? ஆர்டிகிள் 148ல பேசுறாங்களா? 148ல சிஏஜியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதுல 6 இயர்ஸ்க்கு இந்த சிஏஜியோட டேர்ம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்றாங்க. கரெக்டுங்களா? ஓகே ஓகே. ஸோ என்னடா இது புது வகையான கொஸ்டினா இருக்கே அப்படின்னு நீங்க கேட்காதீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். ஓகே, ஸோ சின்ன க்ளூ என்ன அப்படின்னா, ஆல் இண்டியா சர்வீஸை நான் இங்க வந்து கேட்டிருக்கேன். ஓகேவா? ஆல் இண்டியா சர்வீஸை நான் இங்க வந்து கேட்டிருக்கேன். இந்தியாவில் வந்து ஆல் இண்டியா சர்வீஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஆல் இண்டியா சர்வீஸ் இதுதான் இந்த கொஸ்டினோட கொஸ்டின். உங்களுக்கு ஆட்மன் அவுட்னா ஒன்னே டிஃபரெண்டா இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க. ஆல் இண்டியா சர்வீஸ் க்ளூ வந்து நான் சொல்லிட்டேன். ஆல் இண்டியா சர்வீஸ் க்ளூ ஆல் இண்டியா சர்வீஸ். ஓகேவா? ஓகே, கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம் ஆல் இண்டியா சர்வீஸை பத்தி. ஓகே, ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப் ஆஃப் ஆல் இண்டியா சர்வீஸ் இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இந்தியாவில் வந்து மொத்தம் சூப்பருங்க. ஐஏஎஸ் அப்படிங்கிறது 1947ல உருவாக்கப்பட்ட ஆல் இண்டியா சர்வீஸ். கரெக்டா? இந்தியா ஐஎஃப்எஸ் அப்படிங்கிறது 1966ல உருவாக்கி இருப்பாங்க. இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஐபிஎஸ் அப்படிங்கிறதோ 1947ல உருவாக்கப்பட்டது. கரெக்டா? ஆனா இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கிரேட்ல இருக்கிற சென்ட்ரல் சர்வீஸ். ஓகே, ஆல் இண்டியா சர்வீஸ் அப்படிங்க மொத்தம் 3 தான். ஐஏஎஸ், ஐபிஎஸ் அண்ட் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். கரெக்டுங்களா? இந்த 3 மட்டும் தான் ஆல் இண்டியா சர்வீஸ்ல இருக்கு. இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அப்படிங்கிறது மத்திய பணிகள்ல டாப் மோஸ்ட் பதவி. கரெக்டா? மத்திய பணி அப்படிங்கிற சென்ட்ரல் சர்வீஸ். ஓகே, இப்போ நம்ம டிஎன்பிசி மூலமா எஸ்ஐல இதெல்லாம் நம்ம தமிழ்நாடு ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி மூலமா போனோம்னா அது எல்லாமே ஸ்டேட் சர்வீஸ். கரெக்டா? ஸ்டேட் சர்வீஸ். அதே மாதிரி நீங்க ரயில்வே, பேங்கு, ஸோ அதே மாதிரி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த 3 போஸ்டிங்கை தவிர மற்ற போஸ்ட் எல்லாமே சென்ட்ரல் சர்வீஸ். கரெக்டா? சென்ட்ரல் சர்வீஸ்ல வரும். இந்த 3 போஸ்ட் மட்டுமே ஐஏஎஸ், ஐபிஎஸ் அண்ட் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஃபாரஸ்ட் சர்வீஸ் மட்டும் உங்களுக்கு ஆல் இண்டியா சர்வீஸ்ல வரும். கரெக்டா? அப்போ ஃபாரின் சர்வீஸ் அப்படிங்கிறது இங்க வரக்கூடாது. கரெக்டுங்களா? ஃபாரின் சர்வீஸ் வந்து சென்ட்ரல் சர்வீஸ்ல வரணும். ஓகே, ஸோ இது வந்து நான் யோசிச்சு எடுத்த கொஸ்டின் அது. ஓகேவா? ஸோ இது மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க. கிரிமி லேயர் அப்படிங்கிற கான்செப்டை எந்த கேஸ்ல அறிமுகப்படுத்தினாங்க? கிரிமி லேயர் அப்படிங்கிற கான்செப்டை எந்த கேஸ்ல வந்து அறிமுகப்படுத்துறாங்க இந்தியாவில்? ஓகே, என்னங்க ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தானே. சோ இந்திரா சாவானி. கரெக்டா? இந்திரா சாவானி கேஸ்ல 1992
ஓகே, ஸோ இந்த கேஸ்ல தான் ராம் நந்தன் கமிட்டி அப்படின்னு ஒன்று அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. கரெக்டா? ராகுல் அவர்கள் குட் ஆஃப்டர்நூன் ராகுல் லேகா. கரெக்டா? ஸோ ராம் நந்தன் கமிட்டி. ஸோ இந்த ராம் நந்தன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருந்தா லக்ஷ்மிகாந்த் சுக்லாவா? ஓகே, ஸோ நகிபேட்டா. ஸோ இந்திரா சாவணி கேஸ் தாங்க ஆர்டிகிள் 16. ஓகேவா? ஆர்டிகிள் 16ல நம்ம பேசியிருப்போம். ஆர்டிகிள் 16ல இந்திரா சாவானி கேசஸ்ல தான் இந்த கிரிமிலேயர் நான் கிரிமிலேயர் அப்படிங்கிறத பேசுவாங்க. ஓகே, ஸோ இதுக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட கமிட்டியோட நேம் என்ன அப்படின்னா ராம் நந்தன் கமிட்டி. ஓகேவா? ராம் நந்தன் கமிட்டி. ஸோ இந்த ராம் நந்தன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி தான் கிரிமிலேயர் நான் கிரிமிலேயர் அப்படிங்கிறத இங்க வந்து கொண்டு வந்தே வச்சாங்க. ஓகே, ஸோ சிம்பிள். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. கரெக்டா? இது கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா இருக்கு. டிகே ஓகேங்க. இது எந்த புக்கு சார்? இது ஆக்சுவலா வந்து நான் ஸ்கூல் புக்ல காப்பி பண்ணல. ஓகேவா? இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை காப்பி பண்ணது. பட் ஆனால் இது வந்து உங்களுக்கு லக்ஷ்மிகாந்தில் இருக்கும். ஓகேவா? ஆனால் நீங்க லக்ஷ்மிகாந்த் அளவுக்கு படிக்க தேவையில்லை. எஸ்ஏ பொறுத்தவரை ஸ்கூல் புக்கை படிச்சாலே போதும். 11th 12th இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினை வந்து பாருங்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினும் எஸ்ஏல கேட்குறாங்க. 2 லைன் 3 லைனை கொடுத்துட்டு எது சரியானது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்க கூட சேர்ந்து நம்மளும் டிராவல் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கரெக்டா? ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் 1951 மே மாசம் வந்து ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்டை கொண்டு வருவாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் எப்போ நடக்குது அப்படின்னு பார்ப்போம். கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன். ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் எப்போ நடக்குதுன்னா 1951 அக்டோபர்ல ஆரம்பிச்சு 1952 பிப்ரவரி வரைக்கும் நடக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்டை வச்சு தான் இந்த கொஸ்டினே வந்து நம்ம ரீச் பண்ண முடியும். அப்போ ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1 இங்க தப்பு தானே? ஏன்னா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1952 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இங்க என்னது கொடுத்துருக்காங்க? 1951. ஓகேவா? அப்ப இது தப்பு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து பாருங்க. The first amendment was enacted before the first general election. ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷனே 1951 அக்டோபர்ல தான் நடக்குது. ஆனா ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் எப்போ? மே மாசமே வந்துருச்சு. ஓகே, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். இந்தியாவில் பார்லிமெண்ட் 1952ல தான் நடைமுறைக்கு வருகிறது. ஓகே, அப்போ இந்த அமெண்ட்மெண்ட் எப்படி கொண்டு வந்தாங்கன்னா டெம்பரவரி பார்லிமெண்ட் மூலமா தான் கொண்டு வருவாங்க. ஓகே, ஸோ ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். 2 and 3 ஆர் கரெக்ட். ஓகேவா? எப்படிலாம் கேட்டுக்காங்க பாருங்களேன் ப்ரீவியஸ் இயர்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த எஸ்ஏ எக்ஸாம் இந்த அளவுக்கு டஃப் ஆனாலும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, 2020 கொஸ்டின் 2015 எஸ்ஏ எக்ஸாம் கொஸ்டின்லாம் எடுத்து பாருங்க. அதுதான் ஒரிஜினலுக்கான கொஸ்டின். அந்த டைம்ல கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 52 51 தான் இருக்கும். இப்போ இருக்கிற மாதிரி 60 61 போகல. அப்போ வந்து கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 51 50 50.5 இந்த ரேஞ்சில தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த டைம்ல கொஸ்டின்லாம் இப்படி தான் இருக்கும். ஓகே, இதை நீங்க ரீட் பண்ணி ஆன்சர் பண்றதுக்கே நிறைய டைம் எடுக்கும். அதே மாதிரி முக்கியமா வந்து சைக்காலஜி 60 கொஸ்டினுமே சைக்காலஜியா இருந்துச்சு. 60 கொஸ்டினுமே சைக்காலஜியா இருக்கும்போது அந்த 60 சைக்காலஜி மேனேஜ் பண்றதுக்கே டைம் மேனேஜ்மெண்ட் வேணும். ஓகேவா? அப்போ கட் ஆஃப் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெடியூஸ் ஆகும். ஆனா இந்த டைம் அதாவது 22 23 இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி 40 தமிழ் இங்கிலீஷ் 20 கொண்டு வந்துட்டாங்க. அப்போ சைக்காலஜி 20 கொஸ்டின் கம்மி பண்ணதுனால எல்லாருக்கும் 40 கொஸ்டினை ஈஸியா அப்ரோச் பண்ணிடுறாங்க. இதுதான் ஃபேக்ட். புரியுதுங்களா? எல்லாருமே ஈஸியாவும் அப்ரோச் பண்ணிடுறாங்க. எதை? சைக்காலஜி 40 கொஸ்டின், இதை 60 கொஸ்டினை ஈஸியா அப்ரோச் பண்ணிடுறாங்க. வித் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சில்லியாவும் இருக்கு. இந்த ஒரு மேட்டர் தான் கட் ஆஃப் வந்து எங்கேயோ எகிரிட்டு போகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் வந்து இந்த மாதிரி மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டா ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு. ஏன்னா இது நம்ம சேர்மன் வந்து மாறி இருக்காங்கல்ல. ஓகே, ஸோ அவங்க எப்படி யோசிக்காங்கன்னு எனக்கே தெரியாது.
ஏன் யாருக்குமே தெரியாது சொல்ல போனா. கரெக்டுங்களா? இதுக்கு முன்னாடி இருந்த சேர்மனோட மைண்ட் செட் வந்து ஓரளவு லிபரலாவே கொண்டு போனாங்க, நியூட்ரலா சூப்பரா கொண்டு போனாங்க. ஓகே, எல்லாருக்குமே பாகுபாடு இருக்கக்கூடாது, மேக்ஸ் படிச்சவங்களுக்கு மட்டும் எஸ்ஐ எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஈஸியா அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சைக்காலஜி கொஞ்சம் லிபரலாவே கொண்டு போனாங்க, தமிழ் இங்கிலீஷும் ஆட் பண்ணாங்க. ஆனா இப்போ வந்திருக்கிறவங்க எப்படி அடுத்து அப்ரோச் பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கலாம். கரெக்டுங்களா? ஓகே, யூபிஎஸ்சி எக்ஸாம் பண்ணலாங்க. அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாம்ல இன்டர்வியூ கொண்டு தமிழ் அட்டன் பண்ணலாம். ஆனா ப்ரிலிம்ஸ் மட்டும் நம்ம கிளியர் பண்ண ப்ரிலிம்ஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மட்டும்தான். மெயின்ஸ் இன்டர்வியூ வந்து தமிழ்ல கூட பண்ண முடியுங்க. யூபிஎஸ்சி எழுதலாம், யூபிஎஸ்சி வந்து தமிழ் எழுதலாம், இன்டர்வியூ கூட தமிழ் அட்டன் பண்ணலாம். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து பாருங்க. which one of the following statement is not with regarding the power of parliament? பார்லிமெண்டோட பவர்ல எது தவறானது அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். ஓகே, இன்னும் ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் நம்ம பார்த்துடலாம். பார்லிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் த எமர்ஜென்சிக்கு அப்ரூவல் கொடுக்க முடியுமா? ஓகே, அது கரெக்ட் தான். அபாலிஷ் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இட் கேனாட். ஆனா இது வந்து அபாலிஷ் பண்ண முடியும். கரெக்டுங்களா? ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலே அபாலிஷ் பண்ணியிருக்காங்கல்ல, தமிழ்நாட்டில் 86ல அபாலிஷ் பண்ணியிருக்காங்கல்ல பார்லிமெண்ட், சட்ட மேலவைய. அப்ப சட்ட மேலவையை கலைக்க முடியும். ஓகேவா? உருவாக்கவும் முடியும். அதே மாதிரி பவுண்டரி, ஸ்டேட்டோட பவுண்டரி ஆல்ட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ காமன் ஹைகோர்ட்டை வந்து 2-3 ஸ்டேட்டுக்கு உருவாக்கவும் முடியும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் என்னன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை அபாலிஷ் பண்ண முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவறு. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின்ங்க. ஓகே, நம்மளுடைய லாஸ்ட் கொஸ்டின். ஆர்பிஐ எந்த வருஷம் தேசியமயமாக்குறாங்க? ஒரு சிம்பிளான கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்கேன். ஆர்பிஐ எந்த வருஷம் நேஷனலைசேஷன் பண்ணாங்க? ஓகே, தேசியமயமாக்கப்பட்ட வருடம். முடியும். ஆர்டிகல் 169. கரெக்டுங்களா? எஸ்எல்கே. சூப்பர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன? ஜனவரி 1, 1949. ஓகேவா? ஜனவரி 1, 1949ல ஆர்பிஐ வந்து தேசியமயமாக்கி இருக்கிறார்கள். கரெக்டுங்களா? ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட். ஓகே, லாஸ்ட் ஒரு கொஸ்டின். செப்பரேஷன் ஆஃப் த ஜுடிஷியரி ஃப்ரம் த எக்ஸிக்யூட்டிவ். லாஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின். ஓகே, லாஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின். நீதித்துறையானது நிர்வாகத்திலிருந்து பிரித்து வைக்கப்பட்டுள்ளது. சூப்பருங்க. ஆர்டிகல் 50. ஓகேவா? ஆர்டிகல் 50 அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேவா? நான் நாளைக்கு நாளை கழிச்சு கிளாஸஸ்ல எல்லாத்துலயும் சைக்காலஜியை ஆட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ சைக்காலஜியும் நான் உள்ள கொண்டு வரேன். எல்லா டாப்பிக்கும் நான் உள்ள கொண்டு வரேன். ஓகே, ஏன்னா நான் சைக்காலஜியுமே ஹேண்டில் பண்ணுவேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து இது கிடையாது, அதாவது பாலிட்டி மட்டும் கிடையாது. ஸோ சைக்காலஜியும் எடுப்பேன், தமிழும் எடுப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து நான் அடுத்தடுத்த கிளாஸஸ்ல எல்லாத்தையும் நான் உள்ள கொண்டு வர ட்ரை பண்றேன். கரெக்டுங்களா? டைமிங், ஸோ டைமிங் இந்த டைமிங்க்கு நான் யூஸ் பண்றேன். ஸோ பார்ப்போம் என்ன அப்படின்னு. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம அடால எஸ்ஐ எக்ஸாம் கிளாஸுக்கு ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம கோடை யூஸ் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஏன்னா எஸ்ஐ எக்ஸாமுக்கான காக்கி சட்டை பேட்ச் வந்து அக்டோபர் 16ஆம் தேதி அடுத்த வாரம் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அப்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மாதிரி ஜிடிக்கான பேட்சும் அக்டோபர் 4ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போறோம். கரெக்டுங்களா? ஸோ இதுக்கு முக்கியமா வந்து நீங்க குரூப் 4க்கு படிச்சீங்கன்னா இது வந்து அக்டோபர் 9ஆம் தேதி நாளை கழிச்சு இது வந்து ஃபவுண்டேஷன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இது வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மெயின்ஸ்க்கான பேட்ச் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சார் நான் எல்லாத்தையும் ரயில்வேயும் நான் என்டிபிசியும் படிக்கிறேன் சார் அப்படின்னா நீங்க மெகாபேக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மெகாபேக் அப்படிங்கிறது உங்களுக்கு
தமிழ்நாடு மெகாபேக்கில் ரயில்வே, டிஎன்பிசி, எஸ்ஐ கிளாஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். அதே மாதிரி டிஎன்பிசி மெகாபேக் அப்படிங்கிறது உங்களுக்கு எஸ்ஐக்கும் டிஎன்பிசி எக்ஸாமும் உங்களால் பார்க்க முடியும். கரெக்டா சார்? நான் டெஸ்ட் சீரியஸ் நான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். Y904S அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி எஸ்ஐக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து வெறும் 415 ரூபாய்க்கு 36 டெஸ்ட் வந்து நம்ம கொடுக்குறோம். கரெக்டா? எல்லாத்துலேயுமே வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் நீங்கள் அடா 247 உள்ளே போனீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இங்கே ஆல் கோர்சஸ் இருக்கா, ஸ்டேட்டில் தமிழ்நாடு, இங்கே டிஎன்பிஎஸ்ஆர்பி எஸ்ஐ இருக்கா. ஸோ இந்த கிளாஸஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் வெறும் 1800க்கு காக்கி சட்டை அப்படிங்கிற எஸ்ஐ கிளாஸோட வித் கிளாஸோட 1 இயருக்கு காக்கி சட்டை அப்படிங்கிற எஸ்ஐ பேட்ச் இங்கே அவைலபிளாக இருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே உங்களுக்கு பாருங்க எஸ்ஐ பேட்சுக்கான டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது இங்கே அவைலபிளாக இருக்கு. கரெக்டாக 36 டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கு. ஸோ வெறும் 450 ரூபாய்க்கு உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் ஒரு சின்ன ட்ரிக் என்ன தெரியுமா? டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா Y904S அப்படிங்கிற கோடை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ நீங்கள் பால் பாண்டி அவர்கள் இவங்க கேட்டிருந்தாங்கல்ல. ஸோ என்ன பொறுத்தவரை நீங்கள் ஒரு நல்ல அட்டம்ப்டர், கரெக்டா? போன வருஷமும் படிச்சிருக்கீங்க, முந்தின வருஷமும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா Y904S அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணும்போது அப்ளை ஆகுதா? கரெக்டா? ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஓகே, நாளைக்கு நான் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேவா? நன்றிங்க. தேங்க்யூ. ஓகே, ஸோ எஸ்ஐ வேகன்சி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, கண்டிப்பாக ஒரு 850